அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு அல்லாஹ்வினுடைய அருளுக்குரிய நேசர்கள் அந்த பட்டியலில் உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் நேற்றைய தினம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்புகள், அவருக்கும் அல்லாஹுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்புகள், அவருடைய வாழ்க்கை வரலாறிலே இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள், இவைகளை எல்லாம் ஓர் அளவுக்கு நேற்றைய தினம் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே இருந்து படிப்பணிக்குரிய இன்னும் பல சம்பவங்களை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சோர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வகையான நண்பர்கள் உண்டு. குடும்ப ரீதியான நண்பர்கள், வியாபார ரீதியான நண்பர்கள், சிறு பிராயத்திலிருந்தே பழகி வருகிற நெருக்கமான உற்ற நண்பர்கள், இப்படி பல நண்பர்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த மனித சமூகத்திலே உண்டு. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய ரசூல் உருவாக்கிய அந்த சமூகத்தில் மிக மிக அல்லாஹ்வினுடைய ரசூலை அதிகம் நேசிக்கக்கூடிய
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்கக்கூடிய மனோபாவம் கொண்டவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள். அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்துச் சொல்வதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் மார்க்கத்திற்காக வேண்டி உழைப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் முக்கியமான தோழமையை அல்லாஹ் கொடுத்திருந்தானோ, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த மிக முக்கியமான தோழமை தான் அந்த உத்தம சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பு அம்சங்களை குறித்து நிறைய அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மனித சமூகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்று, எந்த ஒரு நபித்தோழருக்கும் பயன்படுத்தாத ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயன்படுத்தியதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்ன வாசகம் என்றால், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான். உமருடைய பேச்செல்லாம் சத்தியமான பேச்சுக்கள். உமருடைய நாவசைந்து உமர் ஒரு விருப்பத்தை தெரிவித்தால் அது அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி சொன்ன ஒரு சம்பவம் என்னவென்றால், எனக்கு பிறகு இந்த மனித சமூகத்தில் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது இந்த உமராகத்தான் இருப்பார். ஆனால் நான் இறுதி நபி, எனக்கு பிறகு இனி நபி கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எந்த அளவுக்கு அவருடைய தக்வா, எந்த அளவுக்கு அவருடைய ஈமான், எந்த அளவுக்கு அவர் பெற்ற அந்த ஹிதாயத்தை அவர் பாதுகாத்திருக்கிறார், எந்த அளவுக்கு இஹ்லாஸான இபாதத்துகள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற நாளிலிருந்து மரணிக்கின்ற காலம் வரை அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டிலும் ஒரு தூய்மை தன்மை, அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டிலும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகம் செய்த விதம், எனக்கு பிறகு இனி ஒரு தூதர் வருவதாக இருந்தால், நபி வருவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் வருவதாக இருந்தால் அது இந்த உமராகத்தான் இருப்பார். ஆனால் எனக்கு பிறகு தூதர்கள் கிடையாது, நான் இறுதி நபி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மேன்மையை இதற்கு மேல் சொல்வதற்கு வார்த்தை இல்லை என்பார்ந்த சொல்களே. காரணம் என்னவென்றால், எப்பொழுதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை குறித்து, தன்னுடைய எண்ணத்தை குறித்து, தன்னுடைய தக்வாவை குறித்து எப்பொழுதும் அதிகம் அஞ்சுகிறவராக இருந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உரையினுடைய துவக்கத்தில் சொன்ன ஒரு சம்பவத்தை இந்த இடத்தில் மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது மதீனாவில் எத்துணை வகையான முனாஃபிக்குகள் இருந்தார்கள் என்கிற ஒரு பட்டியலை ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு மரணித்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சந்தித்து, ஹுதைபாவே, அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களிடத்தில் முனாஃபிக்குகளுடைய பட்டியலை தந்திருக்கிறாராமே, அது குறித்து தாருங்கள், நான் படித்து விட்டு திரும்ப தருகிறேன் என்று சொன்னார். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மறுத்து விட்டார். நீண்ட நேரம் போராடினார். கடைசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபா அவர்களை பார்த்து சொன்ன வாசகம், ஹுதைபாவே, இந்த உமருடைய பெயர் அந்த முனாஃபிக்கினுடைய பட்டியலில் உண்டுமா என்று பார்த்து சொல்லுங்கள். அன்பார்ந்த சோர்களே, நம்முடைய கல்ப், நம்முடைய எண்ணம், நாம் பெற்ற ஹிதாயத், நமக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்கிற தொடர்பு, நமக்கும் சொர்க்கத்திற்கும் இருக்கிற தொடர்பு, நமக்கும் நல்ல நல்ல எண்ணங்களுக்கும் இருக்கிற தொடர்பு, நமக்கும் இபாதத்துகளுக்கும் இருக்கிற தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் என்றைக்கும் இரண்டு நிலைப்பாடுகள் வந்துவிடக் கூடாது. உள்ளத்தில் இரண்டு நிலைப்பாடுகள் வந்தால் நம்முடைய செயல்பாடுகள் இரண்டு செயல்பாடுகளாக மாறிவிடும். நம்முடைய செயல்பாடுகள் இரண்டு செயல்பாடுகளாக மாறினால் அது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனித சமூகத்தில் யார் இரண்டு முகத்தை உடையவர்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில்
நரகத்தில் செய்யப்பட்ட 2 நாக்குகளோடு மறுமை நாளில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அந்த அளவுக்கு நிஃபாக் என்பது, முனாஃபிக்தனம் என்பது, நயவஞ்சகத்தனம் என்பது மூமின்களுடைய உள்ளத்தில் அறவே வந்துவிடக் கூடாது. வந்தால் பறிபோவது நம்முடைய ஈமான். முனாஃபிக்தனம் வந்துவிட்டால் நரக நெருப்பினுடைய அடித்தளம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். முனாஃபிக்தனம் வந்துவிட்டால் இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஆரம்ப வரலாறுகளை பார்த்தால் அவர்களுக்கு ஜனாசா தொழுகையே கூடாது என்கிற அளவுக்கு மிகப்பெரிய கடுமையான ஒரு குற்றத்திற்குரிய ஒரு காரியம் முனாஃபிக்தனமான எண்ணம். சஹாபாக்கள் பயந்தார்கள், உத்தம சஹாபாக்கள் நடுநடுங்கினார்கள். அந்த இரட்டை நிலையிலே இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய பேச்சு தூய்மையானது, நம்முடைய பார்வை தூய்மையானது, நம்முடைய எண்ணம் தூய்மையானது, நம்முடைய செயல்பாடுகள் தூய்மையானது, எல்லாம் தூய்மையானதாக இருந்தால் அல்லாஹ் தூய்மையை விரும்புகிறான். தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அது அல்லாமல் எண்ணம் ஒன்று பேச்சொன்று, பார்வை ஒன்று எண்ணம் ஒன்று, எண்ணம் கசப்பாக இருந்து என்னதான் இனிப்பான நடவடிக்கைகள் பேச்சுக்கள் இருந்தாலும் நம்முடைய உள்ளம் கெட்டு போய்விடும் அன்பார்ந்த சோர்களே. ஆகவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய பெயர் உமர் பின் கத்தாப், கத்தாபின் மகன் உமருடைய பெயர் அந்த முனாஃபிக்கினுடைய பட்டியலில் உண்டுமா என்று பார்த்து சொல்லுங்கள் கத்தாபே என்று கேட்ட சம்பவம் நம்மை எல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிடும் அன்பார்ந்த சோர்களே. அப்படி வாழ்ந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்கள், எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருப்பார், ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது என்று அவருடைய உயர்வான அந்தஸ்திற்கு அருமையான ஒரு முன்மாதிரியான சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அரஃபா பெருவழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜுடைய நாளில் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து மக்களுக்கு நீண்ட ஒரு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்படி உரை நிகழ்த்தும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இறக்கினான். வஹீயினுடைய கனப்பரிமாணம் தாங்காமல் நின்று கொண்டிருக்கிற ஒட்டகம் எல்லாம் அமர ஆரம்பித்ததாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றைக்கு இறங்கிய வசனம் 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், என்னுடைய அருளையும் என்னுடைய ரஹமத்தையும் இந்த நபியின் மீது நான் பூரணமாக்கி விட்டேன் என்கிற ஆயத். இந்த வசனம் இறங்கியவுடன் அரஃபா பெருவழியில் வெண்ணிற ஆடையோடு, இஹ்ராமுடைய ஆடையோடு, தல்பியா முழக்கத்தோடு, புழுதி படைந்த மேனியோடு அரஃபா பெருவழியில் ஒன்று கூடிய மக்கள் எல்லாம் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு சஹாபாக்களை கட்டி பிரித்து ஆற தழுவி முத்தமிட்டு சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லாஹ் இந்த தூதரின் மூலம் அல்லாஹ்வுடைய தீனை அல்லாஹ் முழுமையாக்கி விட்டானே, இந்த தூதரின் மூலம் அல்லாஹ்வுடைய தீனை அல்லாஹ் பரிபூரணமாக்கி விட்டானே, அல்லாஹ் தன்னுடைய அருளை தன்னுடைய ரஹமத்தை நாம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பூரணமாக வழங்கி விட்டானே என்று சஹாபாக்கள் எல்லாம் ஆற தழுவி சந்தோஷ மிகுதியால் எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் இருந்த நேரம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் தனிமையிலே நின்று கொண்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள். எல்லோருடைய பார்வையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் திரும்பியது. உமர் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த சபையில் இருக்கிற சஹாபாக்களை பாருங்கள். உமர் அவர்களே, ஏன் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளில் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய ஆயத் என்ன? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். அல்லாஹ் இந்தோடு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூரணமாக்கி விட்டான் என்று அல்லாஹ் அருளி இருக்கிறான் ஆயத். அப்படியானால் இனி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி வராது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வஹி நின்று போக போகிறது என்கிற முன்னறிவிப்பு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி வந்து கொண்டிருந்தால் அல்லவா தினசரி அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மிடத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறான், அல்லாஹ் இதை கூடாது என்கிறான், அல்லாஹ் இதை உங்களிடத்திலே விரும்புகிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களை சொர்க்கவாசி என்கிறான், அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று இதோ ஜிப்ரீல் வந்து சொன்னார். இவைகள் எல்லாம் இது எப்படி நடக்கும்? தினசரி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி வந்து கொண்டிருக்கும் பொழுது, தினசரி வஹியை நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருந்தது, நம்முடைய தக்வா அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய சபை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் நாம் இருக்கும் பொழுதெல்லாம் வஹி வருவதை நாம் பார்த்து கொண்டே இருந்தோம். ஆனால் இனி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வஹி வராதே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுத சம்பவத்தையும் இந்த நல்ல நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். வஹியை நேசித்த மக்கள், இறை செய்தியை நேசித்த மக்கள்,
அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிற வஹியின் மீது அளப்பெரிய பாசம் வைத்திருந்த மக்கள். இந்த வரிசையில் ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஐம் என்று